ஞாயிற்றுக்கிழமை 2 மேட்ச்சு 4 மேட்ச்சுன்றதுனால அதுக்கே சரியாக போயிடுச்சு. ஸோ நேற்று ஏன் போடலை அப்படின்னா, நேற்று எங்கள் பக்கத்தில் ஒரு போர் போட்டாங்க. அது சவுண்டு நானும் நிப்பாட்டுவாங்கன்னு பார்த்து நிப்பாட்டவே இல்லை. சரி ரைட் ஓகே அப்படின்னு விட்டாச்சு. ஸோ இன்றைய போட்டி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் அதில் கிரிக் பஸ்ஸில் யாரெல்லாம் விளாட்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சார்பாக KL ராகுல், குவிண்டன் டிகாக், தீபக் ஹூடா, மார்க்கஸ் ஸ்டோய்னஸ், நிக்கோலஸ் பூரான், ஆயுஷ் பத்தோனி, குர்னூல் பாண்டியா, ரவி பிஷ்னாய், மார்ட் ஹென்ரி, மோஷின் கான், யாஸ் தாக்கூர் இவங்கெல்லாம் விளாட்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் சார்பாக ரோஹித் சர்மா, இசான் கிசான், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, என் வதேரா, ஹர்திக் பாண்டியா, டீம் டேவிட், முகமது நபி, பியூஷ் சாவ்லா, ஜாஸ்பிரிட் பும்ரா, எல் வுட் இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைய போட்டி வந்து பார்த்திங்கன்னா முழுக்க மகர ராசி உத்திராட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் போட்டி ஆரம்பித்து 4ஆம் பாதத்தில் போட்டி முடியுது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துருச்சு. விருச்சக லக்கணத்தில் ஆரம்பித்து மேட்ச் முடியும் போது மகர லக்கணத்துக்கு வருது. ஸோ வந்து கன்னியா லக்கணத்தில் சிம்ம லக்கணத்தில் மேட்ச் ஆரம்பித்து கன்னியா லக்கணம் வந்து துலா லக்கணம் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட்டு கடந்துருச்சு. ஸோ விருச்சகத்தில் ஆரம்பித்து துலாத்தில் சிம்மத்தில் முடியுது. அடுத்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகரத்தில் முடிய ஆரம்பிச்சிடும். ஸோ இன்றைய போட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கீப்பராக இசான் கிசான் இன்றைக்கி ஓரளவு ஓகேவாக இருக்குது. ஒன்று பெரிய ஸ்கோரில் அடிக்க மாட்டாப்புல, பட் ஆனால் ஒரு 25 ரன் 30 ரன் அடித்து உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ குவிண்டன் டிகாக்கும் நல்லாயிருக்கு. ஸோ பேட்டிங்கில் ரோஹித் சர்மா, தீபக் ஹூடா, ஆயுஷ் பதோனி, நெஹல் வதேரா, ஆல்ரவுண்டர் மார்க்கஸ் ஸ்டோய்னஸ், ஹர்திக் பாண்டியா, பவுலர்ஸில் யாஸ் தாக்கூர், அமித் மிஸ்ரா, பியூஷ் சாவ்லா, நுவான் துஷாரா. ஒருவேளை இவங்க வந்து 2வது பேட்டிங் பிடிச்சாங்க, மும்பை இந்தியன்ஸ் 2nd பேட்டிங் பிடிச்சாங்கன்னா ஜாஸ்பிரிட் பும்ரா உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பவுலிங்கில் KL ராகுலும் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை LSG 2nd பேட்டிங் பிடிச்சாங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹர்திக் பாண்டியா உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் ரவி பிஷ்னாய் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் உத்தேசமான டீமு. ஸோ டாஸ் போட்டப்புறம் டெலிகிராமில் நான் கண்டிப்பாக அனுப்புகிறேன். டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. டாஸ் போட்ட பிறகு நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.